Hi guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷோர் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. ஸோ நான் ஏன் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன்னா ஸோ அப்போ தான் நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ எந்த மாதிரி இடத்துல அவாய்ட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேங்க ஸோ ஓகேவா. ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் மட்டும் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஏன் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்பில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட அக்யூரசியை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம எப்பவும் போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வருங்க ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசட்ஸ்னால் என்னென்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ நான் எப்போதும் போல் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க ஓகேவா. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் தான் ஓகே. ஸோ கோடெக்ஸில் ஆல் ஓடிசி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ பாருங்கள், ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய அசட்ஸ்னால் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே. ஸோ நீங்களுமே எப்போ ட்ரேட் பண்ணாலும் நிறைய அசட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்கும் போது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரி டைம் கோடெக்ஸில் இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ நான் ஒன் ட்ரேடுக்கு $100 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒன் ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ கேண்டில் டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அலிகேட்டர்னு இருக்கா ஃபஸ்ட்டில். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா. ஸோ செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜாஸ் பீரியட்னு இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கோங்க. அண்ட் ஜாஸ் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 8 வச்சுக்கோங்க. டீத் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீத் ஷிஃப்ட் 2. ஸோ லிப்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. அண்ட் லிப் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா. ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க. அண்ட் கீழே ஜாஸில் மட்டும் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க ஓகேவா. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிப்பேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஸோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேவா. ஸோ நான் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஓகேவா. ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகேவா. ஸோ கிளியரான பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அலிகேட்டரில் 2 லைன்ஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ க்ரீன் அண்டு ரெட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனை இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேவா. 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குது, நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அலிகேட்டரில் உள்ள அந்த 2 லைன், அதாவது அந்த ரெட் லைனும் அந்த க்ரீன் லைனும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பியும். ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைனும் அந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. சேம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுமே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அசட்னா க்ளோஸ் பண்ணிட்டுங்க ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக உள்ளதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி அசட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது கைஸ் ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசட்னா அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ பாருங்கள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு நல்ல அக்யூரசி கிடைக்குங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாதீங்க ஓகே. ஸோ நான் ஜிக்ஸாகாக இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே. ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் அதுவுமே எடுத்து காமிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க ஓகே. ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா சேம் தான் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த
அந்த க்ரீன் அண்ட் அந்த ரெட் லைன் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்லோ லைன் டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாங்க கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிக்ஸாகாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தால் நீங்கள் அசட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். ஓகேவா? நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு அசட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கும். ஸோ ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட்கான 2 கன்ஃபர்மேஷனுமே கிடச்சா இருந்தாலுமே அந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது கைஸ். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னனால பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்க கைஸ். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? எந்த மாதிரி ஜிக்ஸாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அசட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? கரெக்டான என்ட்ரி வரட்டும், வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனும் அந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனை டவுன்வர்ட்ஸில் இப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா? ஸோ எப்போ பிரேக் அவுட் ஆகும் தான் பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனே பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நானுமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி போனாலுமே ஃபஸ்ட்டு டெமோவில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லேட் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு. ஸோ டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டு பேனா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு பேனா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைனும் அந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைனும் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சினால பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடுமே பண்ண முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ மஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் மெம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா?